யார் மெசேஜ் அனுப்பிச்சா? சூப்பர். யார் மெசேஜ் அனுப்பிச்சடா? ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பண்ணாச்சு கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா, ஒரு பண்ணாச்சும் வாங்கி கொடுப்பா. பண்ணு என்னையா பண்ணு, 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஆள் வந்துடும். பிரியாணியே வாங்கிடுறேன். தர்ம பிரபு யானி. இவன் யாரு? புதுசா ஒருத்தன் கூட்டி வர. யாரா புதுசா இருக்கான்? மொக்க தொலைஞ்சா. ஏய் உங்க அண்ணன் தானே? ஏய் உங்க அண்ணன் தானே? ஏய் 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 உங்க அண்ணன் தானே? ஏய் ஏய் உங்க அண்ணன் தானே சொல்லிட்டு. என் மாமே மெக்கானிக் முருகன். ஏலே மொக்க, எத்தனை நாள் நீ என்னை ஏமாத்தி என் கடையில ஓசிட்டி குடிச்சிருப்ப. என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடுமா? வந்துட்டு போனது மெக்கானிக்கல் முருகனடா. நான் கும்பிடுற என் அப்பன் திருச்செந்தூர் முருகன். மெக்கானிக்கல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. தம்பி அந்த பிரியாணியாவது அடிச்சு கொண்டாடுறா. ஐயோ செத்துற போறான். சுகு சார் சொல்லுங்க சார். எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதியிருக்கேன்? எழுதியிருக்கேன் சார். என்ன எழுதியிருக்கேன் சாருங்கிற? நல்லா எழுதியிருக்கேன் சார்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டை மட்டும் பார்க்குறேன். குறிப்பா உன்னையே என் ஃபேமிலியில் ஒருத்தனா பார்க்குறேன். நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். படிப்புங்கிறது காலேஜோடு முடிஞ்சு போறது இல்லை. உண்மையான படிப்பே காலேஜ் முடிஞ்ச பிறகுதான் தொடங்கும். ஒரு நல்ல மனுஷனுக்கு அடையாளம் கெட்ட பழக்கங்கள் இல்லாம இருக்கிறது மட்டுமில்லை, கெட்ட மனுஷங்களோட பழகாம இருக்கிறது தான். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் உன்னைய அடுத்த தடவை பார்க்கும்போது நீ இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கணும். புரியுதா? புரியுது. தேங்க்யூ சார். சுகுமார என்ன போல அங்க போய் நில்லு, வரேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே அவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அவன் திருடன் அதானே? நான் ஒன்றும் உன் பின்னாடி சுற்றலை. நான் செஞ்ச தப்பு போய் உங்கள் கடைக்கு வேலைக்கு வந்தேன் பாரு, அதான். நல்ல வேலை பொம்பளையா போயிட்டாங்க. எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டிங்களா? எங்கள் அம்மா தானே அப்படி பேசினாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை தப்பாக நினைக்கவே இல்லை. இங்கே பாரு, வாழ்க்கையில் ரொம்ப சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா மூலமாக கஷ்டங்களை பார்த்தவன். நீ வரணும்னா உங்கள் அம்மாவை தாண்டி தான் வரணும். நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திடுவ. இல்லை உங்கள் அம்மா என்னை ஏமாற்ற வச்சுருவாங்க. ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? இந்த வார்த்தை தான் பிரிவு உண்டாக்கும். நீ பேசுறத பாத்தியா? நான் என்னைக்குமே தவற முடிவெடுக்க மாட்டேன். நம்ம விஷயத்துலயும் அப்படிதான். அம்மா அதிகமா பேச ஆரம்பிச்சா நான் உங்க கூடவே ஓடி வந்துடுவேன். என்னது? எங்கேயாச்சும் ஓடி போகலான்னு சொல்ல வரியா? எங்க அம்மாவை தங்கச்சி விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. பார்த்தாளா, இந்த மாதிரி அக்கிஷ்ட வெளிவிட்டா நாடு எங்க விளங்கும், அப்புறம் மழை பெய்யும். சம்திங் ராங்கா இருக்கு. ஜானி சொல்லு. திருவிழால மாட்டின திருடனை வக்கீல் ஜாமீன்ல கூட்டிட்டு போறாரா? யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன பிரபு, நம்ம சேஃபா இருக்கோமா, அதான் முக்கியம்.
சரி வேடா. வாலா பிரபு, என்னெல்லாம் அப்படி பார்க்குற? இன்னைக்கு தான் ஷோரூமில் வேலைக்கு சேர்ந்துருக்காப்புல. ஆமாம், ஸ்டேஷன்லேருந்து ஃபோரூமில் இருந்தியே, என்னாச்சு? அது விஷயமா தான் பேச வந்திருக்கேன். வா, வெளியே போய் பேசலாம். ஏல ஏத்து விட்டு ஜானியை பற்றி என்னெல்லாம் நினைக்கிற? நல்லவாம்மா, ரொம்ப பொறுப்பான ஆளுமா. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காமா. அது மட்டும் இல்லைம்மா, இன்னைக்கு 6 பேர் அவன் கடையில் வேலை செய்கிறோம்மா. ஏன் கேட்குறீங்க? நம்ம செல்விக்கு அந்த ஜானியை பேசி முடிச்சா என்ன? என்னம்மா சொல்கிற? நம்ம செல்விக்காம்மா, எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குமா? டவுனுக்கு தானே போகிறீங்க? நானும் அங்கே தான் போகிறேன். வாங்க, ட்ராப் பண்ணிடுது. ம். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்குங்க? எங்க அண்ணனுக்கு ஷோரூம்ல வேலை கொடுத்ததுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அம்மா, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? டவுன்ல இருக்கிற டெய்லர் கடையில வேலை பார்க்கறேன். ஓஹோ, வரேன். வரேன். ஹலோ ஐயா, சொல்லுங்கய்யா. அந்த வள்ளியூர் இன்ஸ்பெக்டரை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. சரிங்கய்யா, கண்டிப்பா வாட்ச் பண்றேன். ஓகே. ஏலே மாயாண்டி, எங்க இருக்க? தோப்புக்குள்ள தான் இருக்கேன். நைட்டு 8 மணிக்கு ஒன்று பார்க்கணும். நம்ம பழைய கடை பக்கம் வந்துரு. சரி, வந்துடுறேன். வை. வா மாயாண்டி. பிரபு, அந்த சுகுமாரோட போக்கு வர சரியில்லை. அவன் முன்ன மாதிரி இல்லை, காதலு கல்யாணம்னு போகுது. இன்னைக்கு நைட்டு அந்த சுகுமார ஷோரூமை மூடிட்டு தனியாக வர வைக்க வேண்டியது என் வேலை. யாருக்கும் எந்த சந்தேகம் வராத மாதிரி அவனை முடிக்க வேண்டியது உங்க வேலை. புரியுதா? எப்போ எங்கன்றதை நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். கரெக்டா முடிக்கிறோம். சரி பிரபு, அவன் கதையை முடிச்சிடுறேன். பாத்துல இல்ல மாயாண்டி, சொல்லு. ஜானி தனியாக வந்துட்டான். இந்த சுகுமார் உயிரோடு இருக்கக்கூடாது.
ஓகே சரி முடிச்சிடுறேன். என்னல பீரெல்லாம் வாங்கி வச்சிருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான். சரி. ஹலோ சுகுமார், நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஷோரூம் அடைச்சிரு, என்னை எதிர்பார்க்காத. நீ முன்ன மாதிரி இல்லடா, உனக்குள்ள காதல் வந்துடுச்சு. என்ன காதலா? ஆமாடா, அந்த ஏத்து வீட்டுக்காரன் தங்கச்சியோட. நீ லக்கிடா, கொடுத்து வச்சான். சரி சரி, அது உன்னோட பர்சனல். என்னல காதல் பர்சனல்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு ஜானி, நாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், போதும், பிரிச்சிடலாம். இன்னும் எத்தனை பிளான் பண்ணியிருக்கோம் தெரியுமில்ல? உனக்கு என்னல ஜானி, நீ கல்யாணம் செட்டில் ஆயிருவ. கடைசி வரைக்கும் நான் தானே தனியாக இருக்கணும். சரியில்ல, வர 27 பிரிச்சிடலாம். Cheers.